வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பரோட்டா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 4 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 9லேருந்து 10 பரோட்டா வரும் இதில். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் போது பரோட்டா இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீனி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பிசைஞ்சிடலாம். 4 கப் மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக மாவை பிசைஞ்சிட வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு பரத்தும் போது ஈஸியாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி விட்டு வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா பரோட்டா நமக்கு சூப்பராக வரும். ஸோ பிசைஞ்சிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைகிறேன். ஸோ பிசைஞ்சதுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து இப்போ எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இது ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, கையை வச்சு இதில் வந்து நம்ம குத்தி குத்தி விடணும். இப்படி குத்தி குத்தி விடும் போது நமக்கு என்ன ஆகும்னா, மறுபடியும் எண்ணெய் விட்டு வைக்கும் போது ஸோ ஈக்குவலாக அந்த மாவில் எல்லாம் இப்படி கையை வச்சு இப்படி குத்தி குத்தி விடுங்க. இது ஒரு குழி மாதிரி விழுதா இந்த இடத்துல எல்லாம் நம்ம இப்போ எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணும் போது மாவு இன்னும் நல்லா ஊறும். ஸோ நல்லா வந்து ஷேப்பாக உருண்டையாக பால் மாதிரி வச்சு எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இப்படி வச்சோன்னா எல்லா இடமும் எண்ணெய் படும். ஸோ நல்லா ஊறும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுமான அளவு தான். ஸோ நல்லா வந்து எண்ணெயெல்லாம் வந்து அந்த குழியிலேருந்து ஊறி இருக்குது. மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாவை எடுத்து உங்களோட கவுண்டர் டாப்பில் போட்டுக்கோங்க. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப்லேயே போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்பில் எண்ணெயோ இல்லை மைதா மாவோ லைட்டாக வந்து தடவிட்டு நம்ம வந்து இதை வந்து இப்படி நல்லா தேய்க்கணும். தேய்க்கும் போது பரோட்டா இன்னும் நமக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ நம்ம துணியெலாம் துவைப்போம்ல, அதே மாதிரி தாங்க. இப்படி நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்படி நீளமாக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதில் வந்து 9லேருந்து 10 தான் வரும். சின்ன சைஸ்னால் 10 வரும், மீடியம் சைஸ்னால் வந்து 9 வரும். ஸோ எல்லாத்தையும் இப்படி பால் மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஸோ ரொம்ப பெரிய பரோட்டானாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஸோ பால் மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. உருண்டை பிடிச்சி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு உருண்டையை வந்து சப்பாத்தி கட்டை வச்சே வந்து ரோலிங் பின் வச்சே வந்து நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கையை வச்சே வந்து அதை தேய்ச்சிட்டு மறுபடியும் அதை வந்து அப்படியே ரோலிங் பின் வச்சு தட்டிக்கலாம். ஒரு வாட்டி இன்னும் தின்ன வரதுக்கு இப்படி இழுத்து இழுத்து விட்டா போச்சு. ஸோ நமக்கு அடித்தது மாதிரியும் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து சூப்பராக வந்துடும். இதை வந்து இப்படி இப்படி பண்ணி விட்டோம். ஸோ இப்படி பண்ணி விடும் போது நமக்கு லேயர் லேயராக வரும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு அடிக்க தெரியும்னா நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், எல்லோரும் இது பண்ணலாம். ஸோ மறுபடியும் எல்லா எட்ஜஸ் எல்லாமே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இப்படி ரவுண்டாக ரோல் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிறத அடியில் வச்சிடணும். அடியில் இப்படி வச்சு இப்படி போட்டுறணும்.
இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிடணும். ஸோ மறுபடியும் நான் ஒன்று போடுறேன். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு ரோலிங் பின் வச்சு சுற்றி வந்து பரத்திக்கலாம். பரத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப இப்படி தின்னாக பரத்திக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக லேயராக வரும் நமக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்படி கையால் எடுத்து விரித்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எண்ணெய் போடணும்னா போட்டுக்கலாம். எடுத்துட்டு இப்படி சுற்றி வச்சு அதை இருக்கிறத அடியில் வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சிட வேண்டியதான். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கையை வச்சு நீங்கள் வந்து இப்படி நடுவில் உள்ளங்கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து தோசைக்கல்ல போடலாம். அப்படி இல்லைன்னா ரோலிங் பின் வச்சு மெதுவாக வந்து இந்த மாதிரி பரத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பரத்திக்கோங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் வராது. அது வந்து லேயர்ஸ் வரணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இது ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை போட்டுடலாம். போட்டுட்டு வேகட்டும். இது மேலே வந்து கொஞ்சம் சுற்றி வந்து எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போடணும். எண்ணெய் விட்டுக்கிறேன்னா விட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு அதோட மேலே வந்து கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ இது மாதிரி ஒரு 3 பரோட்டா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அடிக்கணும். நம்ம வந்து ரோட்டு கடை சைட்லலாம் பரோட்டா அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கணும். ஸோ வந்து அது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஸோ சூடாகவே அடித்தா தான் லேயராக வரும் நமக்கு. ஸோ ரொம்ப ஆயிட வேண்டாம். இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ இதுலேயோ வச்சுருங்க. அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும். ஸோ 3 பரோட்டா சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும், இல்லாட்டினா வேகாது பரோட்டா. ஸோ இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம். சூடு ஆறிடக்கூடாது. ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அடிக்கும் போது தான் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு 3 பரோட்டா ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து இந்த சைடில் இப்படி நல்லா அடிச்சுக்கணும். சூடாக இருக்குது நல்லா. ஸோ வந்து கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுட்டு இப்படி அடிங்க. அடித்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் அதில் லேயராக நல்லா வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளெயின் சால்னா ரெடி பண்ணேன். அது வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ வரக்கூடிய வீடியோஸில் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பரோட்டா எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன். ஸோ நல்லா வந்து இப்படி அடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பரோட்டா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல லேயராக வரும் நமக்கு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.